எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் என்னென்ன நடந்தது, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து சீக்கிரமாக நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம கொடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற தகவலையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீம் வந்து போன மாதம் ஜூலை 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மகளிர் உரிமை தொகைக்காக தான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஒரு க்யூ வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா போன முறை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா காசு வருமோ வராதோ அப்படின்ற மாதிரி சில பேர் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட்டில் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பைசாவில் நிறைய தளர்வுகள் வந்து இருந்தது. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா அதிகமான தளர்வுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலிமா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து பயனடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முக்கியமான ஆவணங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு முக்கியமானதுங்க. ரேஷன் கார்டு ப்ளஸ் வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேங்க் பாஸ்புக், அப்புறம் இபி பில் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. இபி பில் வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டு கேட்கல. ஸோ ஆனால் இந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்மளால் அதை வந்து அப்ளை பண்ண முடியாது. சரி, ஓகேங்க, எனக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையில். அப்போ வந்து நான் எப்படி அதை வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தாங்க உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு திருத்தம் ஏதாச்சும் இருந்தால் அங்கேயே பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் திருத்தம் இருந்தால் பண்ணிக்கலாம். வாரிசு சர்டிஃபிகேட், இந்த பட்டா சிட்டா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் வந்து போட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அங்கே உடனே நீங்கள் அப்படியே வந்து சரி செஞ்சுட்டு உடனே வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உடனுக்குடனே வந்து தீர்வு காணப்படும் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முன்னோடி திட்டமாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நம்ம டக்குன்னு உடனே அங்கே சரி பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணுறோன்றதுனா வந்து பார்த்துக்கோங்க. பெண்கள் வந்து நிறைய வந்து விமர்சனங்களை வந்து முன் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ₹1 கூட செலவு இல்லாமல் எங்களுக்கு போன உடனே ஆஃபீஸர்ஸும் அது எங்கே நடக்குது அப்படின்றத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஃபார்ம்ஸ் எதுவுமே நாங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, அவங்களே ஃபில் பண்ணிடுறாங்க, அவங்களே அப்ளை பண்ணிடுறாங்க. நாங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே கொடுத்தா போதும் அப்படின்ற தகவலையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதையும் வந்து பார்க்கும்போது நம்ம வீடியோவாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க, நம்ம போயிட்டு அலைய தேவையில்லை. ஆனால் என்ன ஒன்றா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர்ன்றதால 1 by 1 தான் நம்ம போக முடியும். ஸோ வெயிட் பண்ணணும். ஆனால் வந்து எங்கேயும் அலைய தேவையில்லை. அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலிஸோ வந்து யாராச்சும் வந்து அப்ளை பண்ண போகிறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க ஈஸியாக அப்ளை பண்ணி வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்கிக்க முடியும். இன்னொருத்தருக்கு வந்து இப்போ சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கேம்ப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னே நடந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்துலையுமே வந்து நடக்கலை. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போது ஒரு மெயின் பிளாக் அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போது நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணுமா,
இல்லைனா வந்து இது எப்படி ஆனால் அப்ளை பண்ணணும் இந்த ப்ராசஸ்ன்னு வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எப்படி இருந்தால் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ண முடியும்? ஒருவேளை நம்ம இங்கேருந்து வந்து அங்கே ட்ராவல் பண்ணி அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கேம்ப் வந்து போயிட்டுருக்கிறதால நம்மளுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே கேம்ப் நடக்குதோ பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் வந்து ஒரு கவனம் தேவை. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒன்று தருவாங்க. என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேப்பர்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மிகுந்த ஒரு ஒரு சீட்டுன்னு சொல்லலாம். அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் நலத்திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற ஒரு தகவலை குறித்த ஒரு பேப்பர் தான் அந்த பேப்பர். அந்த பேப்பரை உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி தமிழக அரசு நலத்திட்ட உதவியில் விண்ணப்பிக்க வந்து தயாராக இருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓஏபி சம்மந்தப்பட்டது, பட்டா சிட்டா சம்மந்தப்பட்டது, இல்லைனா ஆதாரில் கரெக்ஷன், ரேஷன் கார்டு கரெக்ஷன், இந்த மாதிரி எந்த கரெக்ஷன் இருந்தாலும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடனே கிளியரிஃபிகேஷன் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அது இல்லாமல் அவங்களே நம்மளுக்கு எந்த இடத்துல வரணும், எந்த டைமுக்கு வரணும், எந்த டேட்டில் வரணும்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து எங்கன்னா தூரம் போட்டாலுமே நம்ம போய் ட்ராவல் பண்ணி போயிட்டு நம்ம வந்து அதை அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து நேரம் காலம் எல்லாமே பார்த்து இடத்த உங்களுக்கு தெரிஞ்சதால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு திட்டத்துக்காக. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.